நான் இறப்பேனாகும் இந்த மண்ணிலே தான் தம்பி இறப்பேன், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நான் நீதித்துறையில் என் மனச்சாட்சிக்கு எது சரியென்றப்படுகிறதோ அதை நான் செய்வேன். செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பிலே அப்பா முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் சில விடயங்களை அப்பா, அதாவது யாழ் மாவட்ட நீதிபதி கூறியிருந்ததாக சில கருத்துக்களை கூறியிருந்தார். அப்பா அதனை மறுத்திருந்தார். அந்த அடிப்படையில் சில சில பிரச்சனைகள் எழுந்திருந்தன. அதாவது அப்பா ஒரு விடயத்தை கூறினார், அன்று மழைக்காலங்கள் அடிப்படையிலே அந்த சாட்சியங்கள் சிலது மறைக்கப்படலாம் அல்லது அது அழிக்கப்படலாம் என்ற அடிப்படையிலே தூய்மையான நேர்மையான பக்கச்சார்பற்ற ஒரு மண் பரிசோதனை, அதாவது சர்வதேச அடிப்படையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒன்றை சுட்டிக்காட்டினார். ஆனால் ஈட்டிலே இடம்பெற்றது கலனி பல்கலைக்கழகத்தின் சாயில் இன்ஸ்பெக்டர்ஸ். இன்று தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய அனுர அரசாங்கத்தின் ஆட்சியிலே தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் ஸ்கோர் போல எங்களுடைய உயிர், எங்கள் தமிழ் அப்பாவி குழந்தைகள், அப்பாவி தாய்மார்கள், அப்பாவி சகோதர இளைஞர்கள், குடும்பஸ்தர்கள் பலர் எண்பு தொகுதிகளாக இன்று வந்து கொண்டிருக்கிறார். இதையும் பூசி மறைத்து விடுவார்கள். இதுதானே இலங்கை அரசாங்கத்தின் தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகள் தொடர்பாக நீதி விசாரணைகள் எவ்வாறு இருக்கும் என்பதில் நாங்கள் நியாயமான சந்தேகத்தை கொண்டு, இன்று சட்டவாட்சி எவ்வாறு இருக்கிறது? ஒரு சட்டவாட்சி இன அடிப்படையில் இருக்க வேண்டுமா, ஒரு மனிதன் அடிப்படையில் இருக்க வேண்டுமா? இன்று செம்மணி புதைகுழி விடயத்தை நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். தன்னாலான இயன்ற வரை அவர் போராடினார். அவருக்கு சில நிதி சேவை ஆணைக்குழு முன்பாக சில விடயங்கள் அவர் சொல்ல வேண்டியிருந்தது. அவர் சிங்களத்திலே பதில் சொன்னார், ஆங்கிலத்தில் பதில் சொல்லவில்லை. புரிய வேண்டிய பாசையில் சிங்களத்திலே எழுத்திலே பதில் சொன்னார். ஆனால் அவருக்கு பல இடமாற்றங்கள். அவர் மேல் நீதிமன்ற நீதிபதியாக வந்திருக்க வேண்டியவர், கோர்ட் ஆஃப் அப்பீல் என்று சொல்லப்படுகின்ற மேன்முறையீட்டு நீதிபதியாக அவர் யாருடைய தயவையும் கெஞ்சி எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர் வீட்டிலே மாவட்ட நீதிபதியாக, ஒரு மனச்சாட்சியுள்ள நீதிபதியாக, ஒரு மண்ணின் மைந்தனாக, ஒரு தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சாமானியனாக, எல்லோரிடம் எளிமையாக பழகக்கூடிய மனிதனாக மடிந்தார். 2022 ஜூன் 28 அவர் தன் இயற்கை எழுதினார். அவரை நான் ஒரு முறை கேட்டேன். அவருடைய மரண இதில் அன்று வந்திருந்தவர்கள் பல அரசியல் தலைவர்கள் வந்திருந்தார்கள். அப்பா, எல்லாரும் அரசியல்ல பங்கு பற்றினோம், நீங்க ஒரே ஒரு விஷயத்த சொன்னார், தம்பி என்னால போய் சொல்லலாம், நடிக்கலாம். அது இன்று என்ன மனச்சாட்சியிலிருந்து எதிரொலிச்சு கொண்டு, அந்த அடிப்படையில் தான் நான் சற்று முன் சில நேர்காணலிலே சில விடயங்களை சுட்டி காட்டுவதற்கு, அந்த அடிப்படையில் தான் எனக்கு தார்மீகமான அந்த எண்ணம் வந்து இந்த நேர்காணலை நான் உங்களுக்கு வழங்கினேன். அந்த ராணுவ சிப்பாய் அந்த குறிக்கப்பட்ட இடத்தை சுட்டி காட்டியிருக்கா விட்டால் இன்று இவ்வளவு இது தெரிந்திருக்குமா? எத்தனை உயிர்கள் இன்று ராணுவத்தோடு ஒட்டி உறவாடிய சில ஒட்டுக்குழுக்கள் இன்று ஜனநாயக விளிமியங்கள் பேசி மக்கள் இவர்களுக்கும் எங்கள் தமிழ் மக்களில் பல பேர் வாக்களிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்களே. சலுகை அரசியல், உயிர்களை எண்ணி பாருங்கள். விலை மதிக்க முடியாத உயிர்களை நாங்கள் யார் காரணத்தின் பால் நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து இனியாவது நீங்கள் வாக்களிக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்கள் திறமையற்றவர்களாக இருந்து இருக்கிற திறமையானவர்கள் தகுதியற்ற தரநிலைகளுக்காக தங்கள் திறமையை பயன்படுத்துகிறார்கள். திறமையானவர்கள் தகுதியற்ற தலைவர்களுக்காக தங்கள் திறமையை பயன்படுத்துகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமை இன்று தமிழ் தலைமைகளாக இடம்பெறுகின்றது. இன்று அடுத்த தலைமுறை தலைவர்களாக வர வேண்டும். அவர்கள் தங்களுடைய வலிகள், வேதனைகள், வடுக்கள் தாங்கி அந்த எண்ணங்களை நாங்கள் வக்கிரமாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இவ்வளவு அநீதிகள், அநியாயங்கள், சட்ட ஆட்சி எங்களுக்கு ஒரு புறமாகவும் பிரிதோர் இனத்துக்கு இன்னொரு புறமாக இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையில் எல்லோரும் நாங்கள் விழிப்புணர்ச்சி அடைந்து நாங்கள் ஒரு சமுதாய அரசியலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான. நீங்கள் யாரும் தலைவர்களாக இருந்து போங்கள், எங்களுக்கு கதிரை கனவுகளோ தேர்தல் ஆசைகளோ இல்லை. ஆனால் இவர்களை தீர்மானிக்கின்ற ஒரு சமாந்தரமான ஒரு சக்தி ஒன்று தமிழர்கள் தரப்பிலே வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேணவா.